அழிவின் பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ் செல்வதாக எம்பி ஜோதிமணி தற்பொழுது பேசியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷத் வழங்க கேட்கலாம். நௌஷத் வணக்கம். அழிவின் பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ் செல்வதாக ஜோதிமணி குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்மி. நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருக்கார். மிக முக்கிய பதிவாக பார்க்க முடிகிறது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனது கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு வாக்குச்சாவடி முகவர் பட்டியலை கொடுக்க விடாமல் முடக்க வேண்டும் என்று நினைக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி நடக்குது என தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸில் நடைபெறும் விஷயங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக உள்ளது. கொள்கை நிலைப்பாடுகளை அரசியல் செயல்பாடுகளை நீர்த்து போக செய்ய நடக்கும் முயற்சிகள் மிகுந்த வேதனை அளிக்குதலும் தினமும் தமிழ்நாடு காங்கிரஸ் மக்கள் பிரச்சனைகள் அல்லாத தவறான காரணங்களுக்காகவே செய்திகளில் அடிபடுகிறது என தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு எந்த காலத்திலும் இல்லாத ஒரு பேராபத்தை மதவாத பிரிவினைவாத வன்முறை சக்தியிலிருந்து எதிர்நோக்கியுள்ளது. எதையாவது செய்து மக்கள் உணர்வுகளை தூண்டி ஆட்சி அதிகாரத்தை பிடித்து பெருந்தலைவர் காமராசர், பெரியார் உள்ளிட்ட மாபெரும் தலைவர்களால் கட்டி காக்கப்பட்ட இம்மண்ணின் சமூக நீதி, சுயமரியாதை, மக்கள் நல அரசியல் வளர்ச்சியை குளிதோண்டி புதைக்க ஒரு கூட்டம் காத்துக் கொண்டிருக்கிறதும் இந்த சூழலில் எதிர்நோக்கியுள்ள தேர்தல் மிக கவனமாக கையாள வேண்டிய பொறுப்பு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் உள்ளது. ஆனால் காங்கிரஸ் கட்சியும் அந்த மாபெரும் பொறுப்பை சரியாக உணர்ந்துள்ளதா என்கிற கேள்வி எழுவதை தவிர்க்க முடியாததை 60 ஆண்டுகால ஆட்சி இல்லாத போதும் தொடர்ந்து காங்கிரஸ் கூடிய ஒவ்வொரு ஊரிலும் பெருமையோடு கையில் ஏந்திருக்கும் காங்கிரஸ் உணர்வுகளையும் மதவாத பிரிவினைவாத சூழ்ச்சிக்கு அடிப்படையாமல் சமூக நீதி, சுயமரியாதை, மாநில உரிமைகளுக்காக போராடுவதில் உறுதியோடு இருக்கும் நம்ம தமிழ்நாட்டு மக்களை நாம் கைவிடக் கூடாது என தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு காங்கிரஸ் எவ்வித கட்டுப்பாடு மற்றும் தொடரும் உட்கட்சி பிரச்சனைகள் மிகுந்த மனசோர்வை ஏற்படுத்துகிறதும் சித்தாந்த ரீதியான அரசியல் சுதந்திரமாக காத்திராமல் முன்னெடுக்காமல் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் வெறும் கூட்டல் கழித்தல் மட்டுமே செய்து கொண்டு ஒரு சிலரின் சுயலாபத்திற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது என்பது உண்மையாக காங்கிரஸ் உணர வேண்டிய நேரம் இது. தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் தன்னலமற்ற கொள்கை பிடிப்பும் மிகுந்த அச்சமற்ற அரசியலும் எதிரான பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ் சென்று கொண்டிருக்கிறது. அவரது கடின உழைப்பிற்கும் ஒப்பற்ற தியாகத்திற்கும் துரோகம் செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இருக்கும் அடையாளம், மரியாதை என்பது பெருந்தலைவர் காமராசர் கட்டி காத்த பாரம்பரியத்திற்கும் நேரு காந்தி குடும்பத்தின் தியாகத்திற்கும் ஈடு எடை எதுவுமே கிடையாது என்பதை, அந்த மரியாதை தான் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என கருத்தை பதிவு செய்வது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதன் கட்டுப்பாடற்ற சூழல் தெரிவதாகவும் காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு நிகழ்வு நடப்பது அரசியலையும் சுட்டிக்காட்டியிருப்பது காங்கிரஸ் கட்சிக்குள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அஸ்வினி, நௌஷத், தற்பொழுது ஜோதிமணியின் கருத்திற்கு காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஏதாவது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கா? இதுவரைக்கும் எந்த ஒரு விளக்கமும் அளிக்கவில்லை என தற்பொழுதுதான் அவர் அந்த எக்ஸல பக்கத்தை பதிவு செய்திருக்கிறார். அடுத்தடுத்து காங்கிரஸ் கட்சியில் இதுக்கு எதிராக கருத்தை பதிவு செய்தார்களா அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்லுப்பதி அவர்கள் இது போன்ற கருத்தை வெளியிட போறா என்ற ஒரு சூழல் இருக்குது. என்றால் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக செல்லுப்பதி தலைவராக இருந்த பிறகு பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தாலும் கூட அவ்வப்போது இது போன்ற கருத்துக்களை தலைவர் பதிவு செய்யாமல் இருந்ததில்லை. அதே போல கடந்த வாரம் குறிப்பாக கடந்த 2 நாள் முன்பாக பாடி தாகூர் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என செல்லுப்பதி தெரிவித்திருந்தார். அதே போல காங்கிரஸ் கட்சிகள் பல்வேறு குழப்பங்கள் நடப்பதாகவும் ஜோதிமணி தெரிவித்திருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சுயநலத்திற்காக காங்கிரஸ் கட்சியை பயன்படுத்துவதாகவும் காங்கிரஸ் கட்சி அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிற கருத்து செய்திருப்பது இது குறிப்பாக ராகுல் காந்திக்கு மட்டுமில்லாமல் செல்லுப்பதை எதிராக ஒரு கேள்வி எழுப்புவதாக ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அந்த அடிப்படையில் செல்லுப்பதை எது போன்ற கருத்தை பதிவு செய்ய போகிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.